ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு செய்ய போகிறேன். டெய்லி குழம்பு வச்சு போர் அடிக்குதுன்னா இது ஒரு நாள் செய்யலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நம்ம செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் முருங்கைக்காய், இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா முருங்கைக்காய், ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம். நான் இது ஒரு 2 பேருக்கு செய்கிறேன். அதுக்கு மாதிரி அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பீன்ஸு, 2 கேரட்டு, 2 கத்திரிக்காய், 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா, பூண்டு இவ்வளோ பூண்டு வேணுங்க. இவ்வளோ பூண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அளவுக்கு 3/4 அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1/4 அளவுக்கு துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி கருவேப்பிலை போட்டாச்சு. இது கூட நம்ம முருங்கைக்கீரை போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் முருங்கைக்கீரை என்கிட்ட இல்லை. அதே மாதிரி உருளைக்கிழங்கு, வாழைக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து போட மாட்டேன். இந்த கேஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கிறதுனால நான் போட மாட்டேன். உருளைக்கிழங்கு, வாழைக்காயும் இது கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் எல்லாமே போட்டுக்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே நான் நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக போடுவோம். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து குக்கரில் மூடி வைக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், காய் நல்லா வதங்கட்டும். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இதில் கீரி போட்டிருக்கோம். காரம் பத்தாது. அதனால் கொஞ்சம் நான் வந்து காஷ்மீரி சில்லியும் ஆர்டினரி சில்லியும் திரித்து வச்சுருக்கேன் வீட்டில், அதை போடுறேன். தேவையானவை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் காரம் சேர்ப்பேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நான் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கிறத நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக. தேங்காய், ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு 4-5 ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கலாம்.
இதை அரைச்சி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் பாதி பதத்துக்கு நல்லா ஓரளவு பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கரைசலை ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றுறேன். நான் இதில் மாங்காய் போடலை, அதனால் புளி கொஞ்சம் கூட ஊற்றுறேன். நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், புளி தண்ணி. நான் மாங்காய் போடலை, அதனால் கொஞ்சம் புளி கரைசலை கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற கழுவி வச்சுருக்கிற ரைஸை தட்டிடலாம். அளவு வந்து ஒரு முக்கால் அளவுக்கு அரிசி, கால் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். அதனால் 1க்கு 3 தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு குழஞ்சு நல்லாயிருக்கும் ரைஸ் வந்து. தண்ணி வந்து நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் வேகிறதுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 2.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கிறேன். காரமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பத்தலை நான் போட்டுறேன். அவ்வளோதான். நல்லா கலரி தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம வந்து நீட்டாக இப்படியே போட்டு வேக போடனாலும் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். 10 மினிட்ஸ் வச்சா